அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டு இருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பலத்த கை, இந்த வார்த்தையை குறித்து இந்த நாளில் காண்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே வார்த்தை, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இங்கே ஏற்ற காலம் என்பது பார்த்தீங்கன்னா, தேவன் எப்பொழுதுமே பரலோகத்துக்குண்டான காரியத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவார். இந்த பூமியில் உங்களுக்கு உண்டான தேவையான காரியங்களும் தேவன் அறிவார். அதனால தான் வார்த்தை என்ன சொன்னார்னா, முதலாவது தேவோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையான இந்த பூமியில் என்னவோ அதை எல்லாமே நீங்கள் கேட்கவே தேவையில்லை, அது உங்களுக்கு பரலோகமே கொடுக்கும். ஏன்னா பூமியில் உங்களுக்கு தேவை எப்பொழுது தேவை என்பதை தேவன் அறிவார். இங்கே ஏற்ற காலத்திலே தேவனை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கை என்பது அவருடைய வார்த்தையும் அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அதுக்குள்ளாக வல்லமை இருக்கு. அதனால அந்த வார்த்தைக்குள்ளாக இந்த ஏற்ற நேரத்தில் உயர்த்துவேன்னு சொல்றாரு, அது வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாம் காத்திருக்கணும். நம்முடைய பூமிக்கு உண்டான தேவைகளை நாம் அநேக காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் தேவனுக்கு தெரியும் நமக்கு எப்பொழுது அது வந்தால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சகலத்தையும் தேவன் அறிவார். இன்னொரு காரியமா 2 காரியங்கள் சொல்றாரு. ஆவிக்குண்டான காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் அநேகர் கிறிஸ்துக்குள்ளாக இருப்போம், ரொம்ப விசுவாசத்தில் வைராக்கியமாக இருப்போம். நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது அவருக்காக ஒரு ஊழியத்தை நம்ம செய்யணும், அப்படி ரொம்பவும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சை இருந்தாலும் அதை செயல்படுவதற்கு நாம் சுயத்தில் முயற்சி எடுப்போம். சுயமாக நம்ம முயற்சி எடுப்போம். அது எல்லாமே ஒரு தோல்வியில் முடியும். எல்லாவற்றையும் தேவன் கண்டுகொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய வாஞ்சையும் அவருக்கு தெரியும். இந்த வாஞ்சையை உள்ளத்தில் வைத்தவரும் அவர்தான். அந்த வாஞ்சை உள்ள காரியத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாஞ்சை அதை எப்பொழுது வெளிப்படணும் என்று தேவன் தான் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த சுயத்தில் நாம் அந்த வாஞ்சியோடு தேவனுக்கு ஊழியம் செய்யணும். நம்ம சுயமாக இறங்கும்போது தோல்விகள் வரும்போது நிறைய தோல்விகள் வரும், அதில் நம்ம தளர்ந்து போயிடுவோம். ஆனாலும் நாம் மனம் தளர்ந்து போனாலும் சரி, அந்த ஒரு நேரத்தில் தேவன் உங்களை கொண்டு எப்படி தன்னுடைய காரியத்துக்கு ராஜ்யத்துக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அதை சரியான நேரத்தில் உங்களை உயர்த்துவார். அதனால் இப்படி ஒரு காரியம் இருக்கும்போது நாம் அமைதியாக இருந்தாலே போதும். சரியான நேரத்துக்கு தேவன் எங்கே கொண்டு நம்ம வைக்கணும் என்பது அவர் அறிவார். சரி, இதே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கிருந்து பார்த்தீங்கன்னா யோசுவா. இந்த யோசுவா பார்த்தீங்கன்னா மோசேயுடைய ஊழியக்காரன். இங்கே தேவன் சொல்லுறார், நீ பர்வதமாகிய சீனாய் மலைக்கு வா, உன்னோட நான் நியாயப்பிரமாணங்களும் கற்பனையெல்லாம் கொடுக்க போறேன். அப்போது மோசே தன்னோட ஊழியக்காரனாகிய யோசுவாவையும் அழைத்து கொண்டு மூப்பர்கள் இடத்தில் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே இங்கே தங்கியிருங்க, பாளையத்தில் இருங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு யோசுவாட்ட அவங்க மூப்பர்கிட்டலாம் சொல்லிட்டு யோசுவாவும் மோசேயும் தேவ பர்வதத்துக்கு போகிறாங்க. அங்கே அந்த மலை அடிவாரத்தில் யோசுவா மட்டும்தான் இருக்கிறாரு. மோசே மேலே போகிறார். 40 நாள் கழிந்து
அவன் திரும்ப வரும்போது, மோசே திரும்ப வரும்போது அந்த மலை அடிவாரத்தில் யார் இருந்தார்னா யோசுவா மட்டும்தான் இருந்தார். யோசுவா மட்டும்தான். அதே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனமும் 17ஆவது வசனமும். இப்போ மோசே இறங்கி வரும்போது அவரோடு சேர்ந்து கொள்கிறார். மலையடிவாரத்தில் நின்ன யோசுவா மோசே கையில் கற்பலகைகளோடு கொண்டு வராரு. இந்த 16ஆவது வசனம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா பாளையத்தில் தான் மூப்பருங்களாக இருக்கிறாங்க. யோசுவா மலை அடிவாரத்தில் இருக்கிறாரு. இங்கே பாளையத்தில் நடக்கிற காரியம் எதுவுமே யோசுவாவுக்கு தெரியாது. ஏன்னா யோசுவா மலை அடிவாரத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாம் கன்றுக்குட்டியை செய்து ஒரே ஆட்டப்பாட்டமாக இருக்கிறாங்க. அதனால தான் யோசுவா சொல்கிறாரு, ஜனங்க ஆரவாரம் பண்ணுகிறத யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் ஒரே சத்தமாக இருக்குதே. பார்த்தீங்கன்னா அவர் மோசேக்கு கீழ்ப்படிந்து, மோசையோட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் சகல காரியத்தையும் மோசையை கொண்டே நடப்பிக்கிறார் என்பதை அறிந்து மோசேக்கு கீழ்ப்படிந்து தான் யோசுவா இருந்தார். அதனால தான் மோசேக்கு பின்பாக யோசுவாவை கொண்டு தேவன் அநேக காரியத்தை செய்தார். அதனால் நம்ம கீழ்ப்படிதல் என்பது இன்றைக்கி நம்ம பூமிக்கு உண்டான காரியமாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம தாழ்ந்திருப்போம். ஐஸ்வர்யத்திலும் சரி, ஞானத்திலும் சரி. ஆனாலும் நமக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்ற நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். எப்படி உயர்த்தினா, இவங்க எல்லாருக்கும் முன்பாக உன்னை என் மேலாக நான் உயர்த்துவேன். அது வரைக்கும் அவருடைய கைக்குள்ள என்ன இந்த வார்த்தை, ஏற்ற நேரத்தில் உயர்த்துவேன் என்கிற அந்த வார்த்தையாகிய அவருடைய பலத்த கை வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. இந்த காரியத்தில் இந்த 2 காரியமாகவும் இருக்குது. அதனால் நம்ம ஆவிக்குள்ளாகவும் தேவன் கண்டிப்பாக ஒவ்வொருடைய அழைப்பு, உங்களுடைய வாஞ்சை, தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அது உங்களுடைய வாஞ்சை. இந்த வாஞ்சையும் தேவன் அறிவார். உங்களை கொண்டு நடத்த போகிற காரியம் பெரும் காரியமாக இருக்கும். ஏன்னா இந்த வாஞ்சை எல்லாருக்கும் உண்டாகாது. தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கும் தேவன் மீது அன்பு, அளவுக்கு அதிகமாக ஒரு அன்பு வைக்கிறவங்களுக்கு இந்த காரியத்தை தேவன் அறிவார். தேவன் கண்டிப்பாக உங்களை எடுத்து நடத்துவார். அவருக்கு சகலத்திலையும் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த நாளிலும் அப்பா, நீர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே, உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.